ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிசம்பர் 31 தான் இருக்கிறோம். இன்றைக்கி டேக் ஹோம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போயே எல்லாரும் நாளைக்கு நியூ இயர் ஃபர்ஸ்ட்டாக 2025 முதல் நாள் தொடக்கமாக நான் ரிசல்ட்ஸை இதை எடுத்திருக்கேன் அதை எடுத்திருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ நினச்சதை செய்யணும்னு நினைங்க. கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கே. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எப்பயுமே. ஸோ இந்த நியூ இயரில் நிறைய ராசிகள் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நிறைய வரப்போகுது. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம். போன வருஷம் நான் எடுக்கல, இந்த வருஷம் நான் இந்த ரிசல்ட்ஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 days 1 month 2 months தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. கண்டிப்பாக ரிசல்ட்ஸை எடுக்கணுமாங்க. நம்ம அம்மா அப்பாலாம் எடுத்தாங்களா என்ன? இல்லை தானே? எடுத்தாங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்யணும்? சொல் செயல் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஸோ நான் இந்த வருஷத்தில் எந்த ரிசல்ட்ஸ்ன்னு வைக்கல, நான் எந்த வருஷத்தில் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அது நடக்கிறது ஒன்றாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல் செயல் ஒன்றாக இருக்க வேண்டும். நேரம் தவறாமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எதை கடைப்பிடிக்கிறீங்களோ இல்லையோ நேரம் தவறாமை. கரெக்டான டயத்துக்கு நீங்கள் 9 o'clock அங்கே இருக்கணும், உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும்னா 8:50க்கு நீங்கள் போய் அங்கே ஆஜராகிடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடைபெறும். நான் 5 o'clock எந்திரிக்கணும் நீங்கள் அலாரம் வச்சிங்கன்னா 4:50க்கு நீங்கள் எந்திரிச்சு உட்காருவீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த பழக்கமும் நமக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, நம்மளால் அதை செய்யவே முடியலைப்பா, இட்ஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பழக்கப்படுத்திக்கங்க. அது வழக்கமே ஆகிடும், கஷ்டமே இருக்காது. ஸோ இந்த நியூ இயரில் எதை உடையும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா இந்த நியூ இயர் மட்டும் இல்லை, எல்லா நியூ இயருமே எல்லா தினங்களுமே அடுத்து வரக்கூடிய தை 1ஆம் தேதி தமிழர்களுக்காகவே சிறப்பாக நாம் கொண்டாடக்கூடிய தை திருநாள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய 3 மெசேஜ் தாங்க. சொல் செயல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் தவறாமை. கரெக்டான நேரத்துக்கு நம்ம எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறோமோ, இன்றைக்கி இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே அதை முடிச்சிருங்க. யூ டோன்ட் அதை என்ன சொல்கிறது, தள்ளி போடவே போடாதீங்க. லேசினஸ் எல்லாருக்கும் தாங்க இருக்கும், எனக்கும் கூட தான் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. அதுதான் ஹியூமன் பாடி. அதெல்லாம் இல்லைன்னா நம்மளும் கம்ப்யூட்டர் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டே போயிடுவோம்ல, அதுதாங்க ஹியூமன் பாடி. ஸோ எப்பயுமே எந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்கள வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, இப்போ என்ன தான் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், சொல்லிடுங்க ஹாப்பி நியூ இயர்னு. அவ்வளோதான், முடிஞ்சா. அதை என் மனசுலேயே வச்சுட்டு அடுத்து நம்மளுடைய மனசு மாறிடும், நேரங்காலம் மாறிடும். அதெல்லாம் தேவையில்லை. எப்போ எதை நினைக்கிறோமோ அதை உடனே செஞ்சிடணும். கரெக்டான டயத்துக்கு செய்யணும். At any time, at anywhere, at any reason, you don't hurt others. உங்களை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. குறை காண்பவர்களாக இருந்தால் இந்த நியூ இயரில் குறை என்பதை மனதில் வைக்க வேண்டாம். அவர்கள் செய்த நிறைகளை மட்டுமே முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்வும் நிறையாக மாறும். Bye viewers, have a nice day. திரும்பவும் நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் வெற்றின்றது எல்லாருக்கும் கிடைக்கும், அச்சீவ்மெண்ட்ன்றது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். ஸோ சிறந்த வெற்றியாளனாக இருப்பதை காட்டிலும் சிறந்த சாதனையாளராக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நியூ இயரை நாம் இனிதே வரவேற்று தொடங்குவோம். பாய் வியூவர்ஸ், இது பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ரமா உங்களுடன் இணைந்திருப்பது. ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் இயர் திஸ் இயர். பாய்.